ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம 2 எபிசோட் பார்க்க போகிறோம். 4 and 5. சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் ஒன்று போடுங்க. அப்போ ஹைப் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள். என் சேனல் கொஞ்சம் ரீச் ஆக ஹெல்ப்பாக இருக்கும். ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாலே வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்துருக்கா. ஹீரோயினுக்கு ஒரே பதட்டமாக இருக்குது. ஹீரோயின் சொல்கிறா, திருதுப்புன்னு நீ கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஹீரோ கூட அன்றைக்கி நீ எதுக்கு கொடையில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதுவா நான் கோச்சிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த வழியாக அவர் நின்றுட்டு இருந்தார், அதனால என்னை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, நம்ம ஹீரோ கூட ஒன்றா போனதுனால தான் இவன் ஹீரோ வந்து பேய் மாதிரி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி டேரக்டர் சுசுகி சார் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்கா. உனக்கு ஒன்று தெரியுமா, ஹீரோ சரியான பொம்பளை பொறுக்கிடி, ஒரு நோபல் பாய் தான், அவன் கிடைச்சவள் எல்லாருமே பிக்கப் பண்ணிட்டோம், வேலையும் சக்ஸஸாக பார்த்துட்ருக்கான். இது தெரியாமல் என் ஃப்ரெண்டு நீ நேமாந்து போயிடுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக ஏற்றி விட்டுட்ருக்கா. இங்கே ரைனாக்கு பீதி ஆகிட்டே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் ஒன்று லவ் பண்ணலையே, ஃபஸ்ட்டு அவனை பயன்படுத்துறதுக்காக கிஸ் பண்ண மாதிரி நடித்தேன், மற்றபடி அவனுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை, அவனெல்லாம் நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. எனக்கு தெரியும் அவனுக்கு சரியான ஜோடி யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரான். ஆனால் நம்ம ரைனாவை கண்டுக்கிறாம போகிறான். ரைனா அப்படியே கொலவரியாகி முழிச்சிட்டு இருக்கா. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயா ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா. அந்த முட்டை பொண்டா மூஞ்சி அவனுக்கு எப்படிடி பிடிச்சிருக்கு, அவன்லாம் ஒரு ஆள், நீ தப்பான செலக்ட் பண்ணிட்ட, தயவு செய்து அவனை கல்யாணம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு புருஷக்காரனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. எதுக்காக அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தோம், ஆனால் அந்த போண்டா மூஞ்சி வாயன் உட்காந்து அந்த கிரேப்ஸையே தின்னுட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதுக்கப்புறம் கறியை நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப இன்டீசெண்டாக அது கட் பண்ணி கூட கொடுக்காம மொத்தத்தையும் லபக்குன்னு திண்டுக்கிட்டு இருக்கான், அப்படி ஒரு அறிவு கட்டவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் உளுந்து சிரிக்கிறா. அவன் அறிவு கட்டவன்றது எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு, சரி விடு, அவள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா அவளுக்கு பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்ல, கருமும் அவன் மூஞ்சியை பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டு வரப்போ ஹீரோக்கு குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் சுத்தமாக கண்டுக்கிறாம திமிராக போயிட்டுருக்கா. இக்னோர் பண்ணிவிட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இவ பாட்டில் ஹீரோ வர திசையிலேருந்து ஆப்போசிட் திசைக்கு தெரிச்சு ஓடுறா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு போகிறப்போ இனி கையங்களவுமா பிடிச்சி ஹீரோயினை கேட்டுருன்னு சொல்லி நினைக்கிறப்போ ஹீரோயினே கூட்டிகிட்டு போயிட்டு பேசாதன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ரைனா வந்து ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கூட இருக்கிறத பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸாக நிற்க, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் மீட் பண்ணுறாங்க. சாரி சார், ஆஃபீஸில் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டதுக்கு, நீ உங்களையும் என்னையும் ரைனா ஒன்றா பார்த்துட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் என் கூட க்ளோஸாக இருந்தது நினச்சி தான் ரைனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு, இனிமேல் நம்ம 2 பேரும் வந்து இதே மாதிரி அடிக்கடி நம்ம மீட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் சொல்கிறது கேளு, அன்றைக்கி நானும் ரைனாவும் கிஸ் பண்ணலை, சும்மா ஆக்ஷன் தான் விட்டுட்டு இருந்தாவன் என் பக்கத்தில் வந்து, நீ நம்பு அப்படின்னு சொல்கிறப்போ, சரி நான் நம்புகிறேன், ஏன்னா அதை தவிர அவரால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிக்கிறத பார்த்து இவன் ரொம்ப ஹாப்பியாக, நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது, இனிமேல் வந்து நீங்கள் என் கூட பேசாதீங்க ஆஃபீஸில் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு போகிறா. வீட்டில் போனோடனே ஒரு டைரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஏன்னா எல்லாமே எக்குத்தப்பாக நடக்குது, டேட் படி நடக்காமல். இவ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவ ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டை வந்து அபகரிக்கணும்னு நினச்சிருப்பா. இப்போ அதுக்கு மாற்றமாக நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவ புலம்பிகிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறான்னா, நம்மளுடைய ஹீரோயினும் அவள் புருஷக்காரனும் சிரிச்சிட்டு இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா ரொம்ப ரசிச்சு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் கால் பண்ணிட்டு, நாளைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. காலையில் ஆனோடனே ரைனாவும் வந்துட்டு, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்பே புருஷன்காரன் வந்துடுறா. எல்லோரும் வந்துட்டிங்களா போகலாமான்னு சொல்கிறப்போ, இவனையுமா கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஜெலஸ் ஆறா. ஆமாடி, இவனையும் தான் கூப்பிட்ருக்கேன், நான் மனசுக்குள்ளே நினைக்கிறா, சண்டாலா பாவி எதுக்கிட்டே நான் கூப்பிட்டா, 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து நான் வயிறெறிறதுக்கா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கேத்தாப்புல ஹீரோயினும் கையை பிடிச்சிட்டு, வா டார்லிங், நம்ம 2 பேரும் கை கோர்த்து நடக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு கடைக்கு போய் இந்த கீச்செயின் வாங்கி கொடுன்னொடனே அவனும் வாங்கி கொடுக்குறான். அப்படியே அவன் சாப்பிட்றான், வாயிலெல்லாம் ஒட்டி இருக்கு,
பதிலாக நம்ம ஹீரோயின் ரொம்ப கேரிங்காக தொடச்சி விட்றா. இப்படி இவங்க ரொமான்டிக்காக இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ரைனாவுக்கு ரொம்ப வயிறு எரியுது. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் இனிமேல் மீட் பண்ண வேணாம்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது ஏன் நடந்துச்சு. இவன் ஒரு பக்கம் வேலையில் கான்சென்ட்ரேட் இல்லாமல் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கான். இங்கே பார்த்தா 3 பேரும் பாரில் தான் உட்காந்துருக்காங்க. புருஷன்காரன் சொல்கிறான், ஷேர் மார்க்கெட்டில் போட்ட காசெல்லாம் ட்ரிபிளாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே நம்ம ரைனா கேட்டுட்ருக்கா. நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோயின் பாத்ரூமில் வந்துட்டு ரைனாக்கு பொசசிவ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நம்ம ஆளை எடுத்துக்கிருவாவ அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ, ரைனாவை ஏமாத்துறது தப்பு இல்லையான்னு இவன் நினச்சிட்டு இருக்கப்போ, தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கேடு கெட்டவ அதை போலயே என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஹீரோயினோட புருஷக்காரனை ஒரு மாதிரியாக டச் பண்ண அவனும் கம்முன்னு இருக்கா. அதே ஹீரோயின் வந்து தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கா. பரவாயில்ல, பிக்கப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆனோடனே இவங்க 3 பேர் உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோக்கு இந்த பைத்தியக்காரி தெரிஞ்சு தான் பண்ணுறாளா தெரியாமல் தான் பண்ணுறாளா, இவ்வளோ பார்த்தாலே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுலேயே திட்டிகிட்டு இருக்க. இங்கே தங்கச்சிக்காரி சொல்லிட்டு இருக்கா, நான் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, உன் கேர்ள் ஃப்ரெண்டை ஒருத்தன் பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறான், நீ கம்முண்டே இருக்க, அவனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வாழ்க்கையே தலைகீழ மாறப்போகுது, நீ போய் உன் லவ்வை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, இதை விட்டு நீ தள்ளியே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே புருஷன்காரன் வந்து ஒளிஞ்சு போயிட்டுருக்கான். இதுக்குன்னு பார்த்தா நம்ம ரைனா கூப்பிட்ருப்பா. ரைனா வந்தோடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறா. இது மாதிரி ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கா. க்ரஷ் ஜே அவன் மேலே ஒரு கண்ணாகவே இருக்கான். அது போக ஹீரோவுக்கு அதுக்கு மேலே ஒரு கண்ணு. இங்கே பார்த்தியா, ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, ஆனால் நீ கூட ஃபாலோ பண்ணல, அவன் க்ரஷ்ஷு ஃபாலோ பண்ணி 2 பேரும் சேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணுப்பா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல இவனுக்கு அப்படியே பெதிரி போகுது. இங்கே ஹீரோயின் வந்து ஆஃபீஸை முடிச்சு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து ஃபஸ்ட்டு கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா விரல்களை பிடிச்சிட்டே நிற்கிறான் ஸ்ட்ராங்காக. இது மாதிரி உனக்காக நான் இருக்கேன், எப்போயும் நீ எதுக்கும் பயப்படாத, ஸ்ட்ராங்காக இரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்துருன்னு இவன் சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, இப்போ என் விதியை நான் மாத்தாட்டா இனிமேல் என் விதியை மாற்றவே முடியாது, கண்டிப்பாக என் விதியை மாற்றுறதுல மட்டும்தான் நான் குறியாக இருப்பேன், இப்போ நான் இதை தவற விட்டுட்டேன்னா திரும்ப என்னால் எதையுமே மாற்ற முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போகிறா. அப்படியே வந்து இங்கே புருஷன்காரன் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ வந்து எதுக்காக அவன் வீட்டோட கீயை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க, இல்லை எனக்கு கொஞ்ச நாளாக திருட்டு பையன் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால தான் மாற்றிட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, எதுக்காக நீ வந்து இது மாதிரி நடிக்கிற, எனக்கு உன் மேலே சந்தேகமாக இருக்குது, வீட்டு கீயை மாற்றுற, ஆஃபீஸில் ஹீரோ கூட கையை பிடிச்சி பேசுகிற, அங்கே ஜேன்ற பையன் பின்னாடியே வாரான், இதை மாதிரி வீட்டில் ஒருத்தன், ரூமில் ஒருத்தன், ஆஃபீஸில் ஒருத்தன், இப்படி எத்தனை பேர் தான் உங்க கூட இருக்காங்க, உங்கள் அம்மாவும் இது மாதிரி தப்பான பிஹேவியரோடு தான் இருந்தாங்க, வேறொருத்தவங்களோட ஓடி போயிட்டாங்க, அவங்க பொண்ணு நீ எப்படி இருப்ப, அவங்கள மாதிரி தானே இருப்ப அப்படின்னு இவன் வாய்க்கு வந்தபடி ஹீரோயின் ரொம்ப அசிங்கமாக பேச, ஹீரோயின் இதுக்கு மேலே நீ பேசினா வாயை உடச்சிருவாண்டான்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போக, என்னடி பேசிகிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட மதிக்காமல் போகிற, நான் உன்னோட வருங்கால புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கன்னத்திலே வைக்கிறான் அந்த புருஷங்காரன். ஹீரோயின், அடிச்சிட்டியா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டியா, இப்போ நான் போவான்னு சொல்லிட்டு வீட்டில் போய் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. போன ஜென்மத்துலேயும் நான் இவனோட வாழ்ந்து தான் என் வாழ்க்கையை வீணாக்கினேன், இந்த ஜென்மத்தில் நான் இன்னும் எதுக்கு அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நம்ம ரைனாவை பார்க்குறதுக்காக போகிறா. அவள் என்னமோ இழிச்சிக்கிட்டே இருக்க. இங்கே வந்து என்னாச்சு, உனக்கும் ஃபியான்சிக்கும் எதுவும் சண்டையா, உன் மூஞ்சியே சரியில்லைன்னு இவ சந்தோஷமாக கேட்க, இங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு, அடடா இந்த கழுதை தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ கேட்சப் பண்ணிட்டா. இப்போ போயிட்டு புருஷங்காரனை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கான். அவன் அசால்ட்டாக என்ன மன்னிச்சிடு, நான் ஃப்ளாட் வாங்க போகிறேன், இதுதான் ஃப்ளாட்டு, காசை போடு நம்ம வாங்கிக்கலாம், நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் இல்லையா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்கிறா, என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது, மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சிடுவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன நான் உன்கிட்ட தாழ்ந்து போகிறதுனால என் தலைமையில் ஏறி உட்காரலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க, நான் உன்னைய பேசவே சொல்லலை, நீ எனக்கு வேணாம், நீ ஒரு குப்பை தட்டி, இப்போ நான் உன்னோட பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, என்ன நீ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, நம்ம தான் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கியிருக்கோமே, அதெல்லாம் வீணாக போயிடுமே அப்படின்னு சொன்னால், அதுக்கான செலவையும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்கான கேன்சலேஷனையும் நான் பண்ணிக்கிறேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் கிளம்பி போக அந்த ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் வேணான்னு இவ சொல்லிடுறா. ஆல்ரெடி ஹீரோயின் கீழே இறந்து போயிருப்பா இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட் தான் அவங்க புக் பண்ணியிருக்காங்க மேரேஜ்க்கு அப்புறம் வாழ்கிறதுக்கு, அதை கேன்சல் பண்ணிடுறான். இப்போ ஸ்ரேயா என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் எங்கேயும் பார்த்தியா, அவள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு அவள் அப்பார்ட்மெண்ட் ஏதோ கேன்சல் பண்ண போகிறாளாம், அவன் கல்யாணம் நின்றுச்சான், கேன்சல் பண்ணிட்டு வந்து 2 பேரும் பாரில் போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கலான்னு சொல்லி சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஓடுறான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோயினை தேடி. அதே சமயம் இங்கே ஹீரோயின் மேலே படிக்கட்டு ஏறி போகிறான். அந்த வீட்டை பக்கத்தில் போக போக அவளுக்கு அப்படியே தலை சுற்றுது. லாஸ்ட்டில் நடந்ததெல்லாம் இப்போ இல்யூஷனாக வந்து திரும்ப அவளை பிடிச்ச அவள் புருஷக்கார
பிச்சைக்காரன் கீழே தள்ளுற மாதிரி அவள் விழுக போகிறா. அப்படியே விதி வந்து அப்படியே இந்த புக்கில் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கே ஹீரோவுடைய ஃப்ளாஷ்பேக் தான் வருது. ஹீரோவும் ஹீரோவுடைய அம்மாவும் ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து பிடிச்சது என்ன வேணால் வாங்கிக்கூட அம்மா வாங்கி தரேன்னு சொன்னால் நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையிலேயே அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி ரெண்டாக உடச்சி அம்மா பாதி ஹீரோ பாதி சாப்பிட்ருப்பான். அம்மா வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ ஹீரோ சொல்கிறா, எங்கள் அம்மாவுடைய சிரிப்பில் அன்றைக்கி எவ்வளவோ சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்றக்கப்போ நான் இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்டில் தப்பா சின்ன பிள்ளையில் வேலை செஞ்சேன். இங்கே எனக்கு ஒரு க்ரஷ் கூட இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல டக்குன்னு அந்த க்ரஷ் வந்துடுறாரு. ஹீரோவோட அம்மாவும் அவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் கிளம்புனதுக்கப்புறம் இவர் தான்ப்பா என் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அம்மா சொல்ல இனிமேலாவது எங்கள் அம்மா சந்தோஷமாக வாழட்டும்னு ஹீரோ நினச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொண்ணை கெட்ட போவார். அவங்க தாத்தாக்கு இது சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் ஹீரோவுடைய அப்பா ஹீரோவுடைய தாத்தா பேச்சை கேட்கவே மாட்டார். கண்டிப்பாக வந்து டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்ல அப்போ தாத்தா ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு, என் பேரை மட்டும் இந்த சொத்துக்கும் இந்த கம்பெனிக்கும் வாரிசாகவும் தான், வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பாவை பிரிஞ்ச கொஞ்ச நாளே அம்மாவும் படுத்த படுக்கையாக ஆகிட்டு இறக்க போகிற டைமில் ஹீரோ கிட்ட உங்கள் அப்பா கூட தான்ப்பா நீ இருக்கணும், வளரணும், பெரிய ஆளானோடனே உங்கள் அப்பா கூட தான் நீ சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்து போயிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ பெரிய ஆளானதுக்கப்புறம் அப்பா கிட்ட போகணுன்னு முடிவு பண்ணியிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க அப்பா கூப்பிட்டுருப்பாரு வர சொல்லி. அதனால அவன் படிப்பை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அப்ராட் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை விசிட் பண்ண வந்திருப்பாரு. அப்போ வந்து என்ன அங்கிள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டால், என் பொண்ணை பார்க்க வந்தேன்ப்பா, என் பொண்ணு வந்து கிளாஸ் முடிய டைம் ஆகும் போல இருக்குது, கடல் மாதிரி இருக்க இந்த காலேஜில் எனக்கு போக இடமே தெரியலப்பா, பேசாமல் நான் திரும்ப போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அங்கிள் வாங்க இங்கே எவ்வளவோ ப்ளேஸ் இருக்குது, நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்மையாக கூட்டிகிட்டு போகிறான். அவருக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அப்படியே 2 பேரும் போகிறப்போ அவர் காலேஜை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய காலேஜில் என் பொண்ணு படிக்கிறா, நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ பெரிய இடத்தையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்படியே கூட்டிகிட்டு போய் லைப்ரரி, சாப்பிட்ற இடம், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டுறான் ஹீரோ. அதெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப வியந்து போகிறாரு, என் பொண்ணு இவ்வளோ பெரிய இடத்துல படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வழக்கம் போல் ஹீரோயின் வர அதே குளத்துக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க, இந்த இடம் சூப்பராக இருக்குப்பா, என் பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு என் பொண்ணை, இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இவ சொல்கிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கும் எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, உங்களை பார்க்கையில் வந்து எங்கள் அம்மாவும் நானும் இருந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இல்லை எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவன் சொன்னோடனே, ஒன்றும் வருத்தப்படாதப்பா, நீ சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்கள் வருத்தப்பட்டனா கண்டிப்பாக உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க மேலேருந்து பார்த்து அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடுது இவர் பேசுகிறதெல்லாம். இப்போ அவர் கிளம்புற டைம் வந்துருச்சு. அதான் ஒரே கேம்பஸில் பஸ் போகும் இல்லையா அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு, அது மாதிரி இவர் கிளம்ப போகிறாரு. அப்போ கரெக்டாக வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஹெல்ப் பண்ணதுக்கு, இந்த டவுனில் இப்படி கூட வந்து நல்லா தன்மையான ஆட்கள் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை காமி உனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை நிறையா அவர் சாக்லேட் கொடுக்குறாரு. இதை பார்த்த ஹீரோ குழந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுற அந்த மிட்டாய்களை பார்த்துட்டு, நீ கண்டிப்பாக என் பொண்ணை பார்க்கணுண்டா, அவள் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா, அவள் தேவதை மாதிரி இருப்பா, ரொம்ப ரொம்ப இறக்கங்குணம் உடையவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ காமிக்க இவனுக்கு அப்படியே ஷாக்கு. என்னது நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணோட அப்பா தானே இவர் அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அவர் எப்பா வந்தால் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு வாப்பா மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போக, இப்படியே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு ஆஃபீஸ்க்கு சிஇஓவாக ஆயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கா. அவளை பார்த்துட்டு இவன் தூரமாக இருந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான், இவன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. அவள் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் அவங்க அப்பா கொடுத்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுட்டு, இதை மாதிரி நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். அதே போல் ஹீரோயின் என்ன ஒர்க் பண்ணாலும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போய் அவளை தூரமாக நின்றே நம்ம ஹீரோயினை ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அப்போ ஹீரோயினே வந்து அந்த பொம்மை வேஷம் போட்டிருக்கா. அப்போ ஹீரோக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு, ரொம்ப குளிருது, இந்த பிஸ்கெட் வாங்கிக்கிறீங்களா, இது எங்கள் கம்பெனியோட ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கே ஃபர்ஸ்ட்டு ஸ்னோஃபால் விழுந்திருக்கும். நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான், ஹீரோயினோட ஃபர்ஸ்ட்டு ஸ்னோஃபாலில் நிற்கிறோமேன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா அப்ராட் போயிட்டு கொஞ்சம் மாதங்க அப்புறம் திரும்பி வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் எதிர்ச்சியாக போகிறப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். மறுநாள் ஆஃபீஸ்க்கு போனால் இங்கே எல்லாரும் கை தட்டி யாரையோ கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் புருஷக்காரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ண ஹீரோயின் மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஹீரோக்கு எப்படியோ சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு உடைஞ்சு போய் இதெல்லாம் பார்க்க முடியாமல் போக, அப்போ ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து 2025 போயிட்டு இருந்திருக்கும். இது மாதிரி கொஞ்சம் லாஸில் போகுது, இழுத்து மூடிடலாம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறப்போ அப்போ வந்து சீனியர் மேடம் வந்திருப்பாங்க. அப்போ பேச்சு கொடுத்துட்ருக்க
இருக்காங்க. "ஏய் நீங்கள் வந்து என் ஆஃபீஸில் வேலை செய்கிற சீனியர் மேடம் தானே, செகண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்களே" அப்படின்னு சொல்கிறப்போ, "நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு" ஹீரோ கேட்டுட்ருக்கான். "இல்லைங்க, நான் வேலையை விட்டு கொஞ்சம் நின்றுட்டேன், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதனால வேலை டிப்ரெஷன் தாங்க முடியல. சரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டிலே வந்து மீசான்னு ஒரு பொண்ணு இருப்பாளே அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாங்க ரொம்ப திறமையான பொண்ணு, ஆனால் கடவுள் அவள் மேலே இறக்கமே இல்லாமல் அவளுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சரை கொடுத்துட்டாங்க, அவள் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கா, இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இறந்து போயிடுவா, கடவுளுக்கு இறக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சோகமாக சொல்ல, என்னது மிஸ்ஸாவுக்கு கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஆஸ்பத்திரிக்கு போக, அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கவனிக்கல. அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டை போயிட்டு இது மாதிரி மிஸ்ஸான்ற ஒரு பொண்ணு இங்கே கேன்சரில் அட்மிட் பண்ணியிருக்காங்களேன்னு சொன்னால், அவங்க இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினோட கண்டிஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி ஹீரோயினை வீட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நைட் வந்து வரான். அப்போ வந்து அவன் போயிட்டுருக்கப்போ டப்புன்னு மேலேருந்து கீழே ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து இறந்து கிடக்கா. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பார்க்க வந்த காதலி இப்படி இறந்து கிடக்காளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபினோரலுக்கு போனால் அங்கே புருஷக்காரனோட அம்மா சொல்கிறா, இவ சூசைட் பண்ணதுனால என் குடும்ப மானமே போச்சு, மானத்தை வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு அந்த அம்மா ஒரு பக்கம் இப்பயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இங்கே வந்து புருஷன்காரன் பார்த்துட்டு சும்மா தான் இருக்கான். இவன் மேலே கேஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதோட போலீஸ் வந்துட்டாங்க. இது மாதிரி உன் மனைவியை வந்து நீ இன்சூரன்ஸ்க்காக கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி தரன்னு இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணை தான் கீழே விழுந்து செத்தான்னு சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் கத்த. இந்த கலவரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அஸ்தியை எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடா. அங்கே இருக்கிற எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க, இவன் யாரோட அஸ்தி எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆத்மாவாது சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு போயிருப்பான். இப்போ ஹீரோ அங்கேருந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மொட்டை மாட்டில் விழுகிற மாதிரி தொங்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஹீரோக்கு உயிரே போயிடுது. டக்குன்னு ஓடி போய் ஹீரோயின் விழுக போயிட்டா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு காப்பாற்றி இழுத்து உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீ இறந்து போயிடக்கூடாதுடி, இன்னொரு தடவை நீ இறக்கக்கூடாது, நான் உன்னை இறக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெட்டி பிடிச்சி அழுக. அவளும் பயத்தில் ஒரே அழுகையாக அழுதுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோ வெளியே தான் நின்றுட்டுருக்கான். இது மாதிரி உள்ளே வாங்க சார், உள்ளே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே கூப்பிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லிட்டு, இப்போ எப்படி இருக்க, ஓரளவு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் கல்யாணத்தை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன், ஆனால் அந்த விதியை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் இருந்தால் கண்டிப்பாக நான் இதை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப தான் ஹீரோக்கு தெரியுது, என் கையில் ஊற்ற வேண்டிய சுடுதண்ணி உங்கள் கையில் ஊற்றிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி எழுதிருப்பா இல்லையா. அப்படின்னா ஹீரோயினுக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட் அங்கே ஏற்படுத்தினா கண்டிப்பாக இவள் வாழ்க்கை தப்பிச்சுக்கிறோன்னு ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். எதுக்காக என் வாழ்க்கையில் எப்போயுமே நீங்கள் உள்ளே வரீங்க, உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்போ ஒரு கார் ஸ்பீடாக போய் ஒரு பாலத்துலேருந்து கீழே விழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஒன்று தெரியுமா, நீ காலேஜ் படிக்கிறப்போ நம்ம காலேஜில் ஒரு குட்டி பாண்ட் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு குட்டி ஆமை இருக்கும், அது கூட நீ பேசிக்கிட்டே இருப்ப, அங்கே ஒரு பையன் உட்காந்துருப்பான் இல்லையா, அதுதான் நான், ஆல்ரெடி உன்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஆனால் நீ தான் என்னை மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, நிஜமாவா, நீங்களும் நானும் ஒரே யூனிவர்சிட்டியில் தான் படித்தோமா, எல்லாரும் அந்த ஏஜில் லவ் பண்ணுவாங்க, ஆனால் நான் பைத்தியம் மாதிரி அந்த ஆமைக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த ஆஃபீஸில் நீ சேர்ந்தப்பயே உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், நீ லிஃப்ட்டில் வந்து என் மேலே விழுந்த இல்லையா, அப்போயே நீ வந்து எனக்கு ஒரு தேவதையாக என் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டுன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்கே புருஷன்காரன் ஃபோன் பண்ணி ரைனாக்கு, ஐயோயோ இதை மாதிரி மிஸ்ஸா நீ வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அழுக. இங்கே ரைனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது, நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் படுத்துட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறா. எதுக்காக நீ திரும்ப இருந்துடக்கூடாது, திரும்பன்ற வார்த்தையை அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. காலையில் விடிஞ்சிடுது. நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சு வழக்கம் போல் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் யாரையோ பார்த்து பயந்து நிற்கிறாங்க. காலையில் இந்த தருதலையான்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா புருஷன்காரன் தான் வந்து நின்றுட்டு, என்னை மன்னிச்சிடு, நேற்று நான் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன், சாரி சரியாக கேட்கல, மன்னிச்சிடு, தயவு செய்து கல்யாணத்தை வந்து பிரேக்கப் பண்ணிடாத, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரேயாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. போண்டா முஞ்சி போறியா என்ன சொல்கிற, அவள் தான் ஒன்று பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்கிறப்போ, நீ கம்முண்டு போடின்னு சொல்லிட்டு இவன் சண்டைக்கு வரான். ஹீரோயின் நீ கொஞ்சம் போமா, நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயாவை அனுப்பி வச்சுட்டு, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நம்ம வந்து சீக்கிரமாக அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்த யோசிக்கிறா. இப்போ இவன் மேலே நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விலகிட்டா கண்டிப்பாக ரைனாவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விலகிடுவா.
கண்டிப்பா என் தலையெழுத்த நான் மாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, இங்கே ஸ்ரேயா சொல்லிட்டு இருக்கா சீனியர் கிட்ட, "அந்த போண்டா மூஞ்சி எப்படி தான் இவ திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியல. இவளுக்கு அறிவே இல்லன்னு" சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினும் நம்ம ஸ்ரேயாவும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, "ஸ்ரேயா உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட வருங்கால ஃபியான்சி கிட்ட நீ தானே போயிட்டு எங்க அம்மாவ பத்தி சொன்ன. ஆனா ஒரு வகையில நீ சொன்னது ரொம்ப எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா எங்களுக்கு 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா அவனுக்கு அத பத்தி பிரச்சனையே இல்ல. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்னு சொல்லிட்டான். அதனால எங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமாயிருக்கு. தேங்க்ஸ் எல்லாம் உன்னால தான் இப்படி ஆயிருக்கு." அப்படின்ற மாரி இவ சொல்ல, இங்க அவளுக்கு முகமே செத்து போகுது. ஹீரோயினோட ஆஃபீஸ்ல வந்து இந்த ஸ்வீட் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெஸ்டாரண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஓப்பன் செரமனி தான் இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அப்படியே ஹீரோவுடைய அப்பா வந்து பயங்கரமா ஸ்பீச் குடுத்துட்ருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா போகணும்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோயின் வந்து கொரோனா டைமை யோசிச்சு பார்க்குறா. அப்போ இந்த ரெஸ்டாரண்ட் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும், நல்லா நஷ்டத்தில் போயிருக்கும். ஹீரோ வந்து இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ அவன் சொல்லியிருப்பான், இல்லை இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க, பிற்காலத்தில் வந்து ரொம்ப வந்து நஷ்டமாக போகுது அப்படின்னு வந்து இப்போ நடந்த மீட்டிங்லையும் சொல்லியிருப்பான். அவங்க அப்பா அதெல்லாம் கேட்காம இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. பெரிய பெரிய பணக்காரவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க விதவிதமான ஸ்வீட்ஸை. ஹீரோயின் வந்து நம்ம ஸ்ரேயாவை பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே சாப்பிட்ட யாருக்கும் பீனட் ஒத்துக்கிறாமல் போயிருக்கும். அதனால வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து அவர் உயிர் போகிற நிலைமைக்கு ஆபத்தாக இருப்பார். யார் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை தப்பாக வச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஸ்ரேயா தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக திட்டியிருப்பாங்க. ஸ்ரேயா நான் பண்ணலன்னு சொல்லியிருப்பா. அவங்க கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதனால தான் ஸ்ரேயாவை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட போய் சொல்கிறா, இங்கே யார் வந்து சாப்பிட்டாலும் வந்து இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை கரெக்டாக கொடுங்க, பீனட் சேர்த்துருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ ஆல்ரெடி இதை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. யாருன்னு சொன்னா பார்த்தா நம்ம ஹீரோ தான் இதை சொல்லியிருக்கா அவங்க கிட்ட. இங்கே போயிட்டு ஹீரோ கிட்ட கேட்டால் அவனுக்கு வேறு வேலை இல்லையா, போய் வந்து அவங்கள கவனின்னு சொல்லி அனுப்பிவிட இங்கே ஹீரோயின் போயிட்டுருக்கா. புருஷக்கார அப்படியே பார்த்தா ஹீரோயின் போகிறா. அப்படியே ஹீரோயின் பின்னாடி வந்து நம்ம ஹீரோவும் போகிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரே காண்டு, என் ஆள் பின்னாடி சுற்றுறதே அவனுக்கு வேலையாக போயிடுச்சு, இன்றைக்கி இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறான். ஹீரோ கிட்ட போய் கொஞ்சம் பேசுகிறான். இது மாதிரி உன் பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எதை பற்றி பேசுகிற எனக்கு தெரியலன்னு சொல்கிறப்போ, இப்போ பாரு அடுத்தவன் ஃபியான்சி பின்னாடி போகிறது, அவளை எப்படி மடக்கலான்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தை விட்டு விலகி இரு, என் ஃபியான்சி விட்டு தள்ளி இரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கார சொல்லிட்டு இருக்கான். உனக்கும் அவளுக்கும் சுட்டு போட்டால் கூட மேட்ச் ஆகாது, நீங்கள் 2 பேரும் சரியான பேரே இல்லை, அவளுக்கு நீ தகுதியான ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்திடுறான் நம்ம ஹீரோ. இதனால் வந்து புருஷன்காரன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே பயங்கரமாக வந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் வெறி பிடிச்சத்தனமாக. இங்கே இந்த பைத்தியக்கார மேனேஜர் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கொண்டு வந்து சில ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுருப்பான். அந்த ஸ்வீட் பாக்ஸை திறந்துட்டு இந்த மென்டல் அது என்ன இன்க்ரீடியன்ட்னே தெரியாமல் அதை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கிட்ட, இந்தாங்க எங்கள் பாஸ் உங்களுக்கு இது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அதை கொடுத்துட்ருக்கான். அப்போது அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிட்டு, இதுக்கு இன்க்ரீடியன்ட் இல்லையா, இதுக்கு இன்க்ரீடியன்ட் இருந்தால் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த பக்கமாக நடந்து போகிற ரைனாவை கூப்பிட்டு, ஏமா அங்கே போய் இன்க்ரீடியன்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை குடுக்குன்னு ஓடி போய் அங்கே அதுக்கான அந்த ஸ்வீட்கான இன்க்ரீடியண்ட்டை எடுத்துகிட்டு வராமல் ஏதோ ஒரு குருட்டா மரட்டான் போக்கில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுது. அதில் வந்து பீனட் வந்து போட்டிருக்கு அப்படின்ற மென்ஷனே பண்ணலை. அது தெரியாமல் அந்த லேடி வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க தேங்க்யூ சொல்லிட்டு. இவ போகிற போக்கில் சாக வேண்டிய காலத்தில் ஸ்வீட்டை தின்னுட்டு தெரியுதுங்கன்னு சொல்லி வேறு திட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கூடையும் பேசுகிறத பார்த்து இங்கே வயிறு எரிஞ்சிட்ருக்கா. அப்படியே நைட் ஆகிடுது. இங்கே ஹீரோயின் வேலை செஞ்சு ரொம்ப களைச்சி போயிருக்கா. அப்படியே வந்து அவள் வேலையை பார்த்துட்டு இருக்கப்போ இங்கே வந்து போதையை போட்டுட்டு நம்ம ரைனா உள்ளக்க வரா. ரைனா வந்துட்டு, என்னடி எப்போ பாரு என்னை வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருக்க, உனக்கு என் மேலே ஏதோ செம்ம காண்டாக இருக்குது போல இருக்குது, எதாக இருந்தாலும் சொல்லி தொலை, எதுக்கு மறைக்கிறேன்னு சொல்கிறப்போ, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ, உங்கள் அம்மா எங்கள் அப்பா வாட்டையே போட்டுட்டா, இதை வந்து உன்னுடைய புருஷக்காரன்ட்ட சொன்னால் அவன் பெரிய ஏதோ நீ மகாராணி மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீ இல்லாதப்போ தான் இந்த உலகம் எனக்கு அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு, என்னுடைய புருஷக்காரன் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான், என் ஃபியான்சி இன்றைக்கி கூட என் ரூமுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் நைட்டை ஸ்வீட் நைட்டாக ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. இங்கே வந்து ஸ்ரேயாவுக்கு அப்படியே சைக்கோவாயிடுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி போய் ஒரு மூலையில் நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு, எங்கே போனா ஹீரோயின், அவளுக்கு நான் கால் பண்ணி எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்குறேன்னு சொல்கிறப்போ, இங்கே வந்து டக்குன்னு ரெய்னா என்ன பண்ணுறான்னா ஃபோனை தட்டி விட்டுட்டு ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கேன், எல்லாருமே என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க, எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இவ அழுக. இவன்
ஹீரோயின் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அழுகாத செல்லம் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவ ஒரு கார்டை காமிச்சு நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் கூட வேணா இரு, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இவ பிரெயின் வாஷ் பண்ண இந்த பையன் பதறி போயிட்டு டாக்ஸின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறான். ஆனால் இவ விடுற மாதிரியே இல்லை. அப்படியே வந்து டாக்ஸிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்போ 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டாக்ஸி வந்து நம்ம ஹீரோயினை கடந்து தான் போகுது. அவங்க டாக்ஸிக்குள்ளே கிஸ் பண்ணுறதை பார்த்த ஹீரோயின் ரொம்ப அழுக. ஹீரோ வந்து இதெல்லாம் நீ பார்க்காத சொல்லிட்டு ஒரு வார்ம் பேக்கை கொடுத்து கையில் வச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறா. என்னதான் இருந்தாலும் தான் ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்க்குறப்போ அவளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி பாரில் போயிட்டு அவங்க 2 பேரும் தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு எப்படி அவன் மேலே நம்பிக்கை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? அன்றைக்கி ஒரு நாள் நான் பாருக்கு போனேன். அப்போ வந்து ரைனா வந்து என் புருஷன்காரங்கிட்ட வந்து நம்பர் கேட்டுட்டு இருந்தா, ஃபோன் நம்பர். நான் கொடுக்க மாட்டேன். இந்த டைமில் ஃபோன் நம்பர் உனக்கு கொடுத்தா எனக்கும் மெசாக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் அப்படின்னு அவன் சொன்னான். அதை பார்த்து நான் அவனை ரொம்பவே நம்பினேன், ரொம்பவே காதலித்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றது எனக்கு எப்போ தான் தெரியுது. இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அவன் என்னை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு, இன்னமும் இதுக்கு நீ சிங்கிளாக இருக்க, உனக்கான ஆளை தேடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போதையில் கேட்க ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு கனவு இருக்குது, அதை உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இதான் டைமு, நான் உன் கூட நிறையா பேசணும், உன் கூட மூவி பார்க்கணும், உன் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணணும், இந்த உலகத்தை உன் கூட மட்டுமே நான் சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் செம்ம போதையில் அங்கேயே படுத்து விழுந்துடுறா. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.